மண் சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் ஆக போகுது. இந்த அக்டோபர் மாதம் முடிஞ்சுன்னா 2 வருஷம் முடிய போகுது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்களோட சரியாக 2.5 மணி நேரத்தில் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். அவரோட மண் சரிவு ஏற்பட்டு அங்கே பார்க்க போனால் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் நன்றி நீங்கள் தெரிவிக்கணும் இங்கே இருக்க இராணுவத்துக்கும் போலீஸுக்கும் தான். ஏன்னா அவங்க முழுமையாக அந்த நேரத்தில் இறங்கி நின்னாங்க. அந்த நேரத்தில் இராணுவமும் போலீஸும் உங்களோட வந்து நின்று உங்களை காப்பாற்றலைன்னா நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற இன்னும் 60 பேர் இருந்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலும் டாக்டர்ஸுமே ஒத்துழைப்பு செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த நேரத்தில் தெரிவித்தோம் கண்டிப்பாக வீடுகள் உங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு வீடுகள் முடிச்சு தரப்பட்டிருக்கு. கௌரவ வேலாயுதனை நான் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். ஏன்னா அந்த இடம் நம்ம இன்னொரு இடத்துல ஆரம்பித்த வேலை திட்டத்தை அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றுறதுக்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு கொண்டாந்தாங்க. இந்த இடத்த வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நம்மளோட இல்லைனாலும் வேலாயுதனை பெரிய பாடுபட்டார். அவரும் ரவிசமர வீர் அவர்களும் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து கம்பெனிகளோட பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்த பெற்றுக் கொடுக்கறது. விசேஷமாக இந்திய அரசாங்கத்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மண் சரிவு ஏற்பட்டு சரியாக 2 மணி நேரத்தில் நான் இங்கே ஸ்பாட்டில் இருக்கும்போது எனக்கு மொதல் ஃபோன் வந்துச்சு. கேண்டி இந்தியன் ஹை கமிஷன்லேருந்து அப்போ இருந்த துணை தூதுவர் திரு மதிப்புக்குரிய நடராஜன் அவர்கள் உடனடியாக உங்களுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க, நாங்கள் உடனடியாக அனுப்புகிறோன்னு சொன்னப்போ என்னோட அமைச்சுக்கு உடனடியாக அந்த நேரத்தில் டிராக்டர், ஜென்ரேட்டர், வாட்டர் பம்ப், நீங்கள் இங்கே பூனாவில் பாடசாலையில் தங்கியிருக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி டேங்க் போன்ற அனைத்து உதவிகளும் இலங்கை அரசாங்கம் எவ்வளோ தூரம் வேகமாக செயல்பட்டுச்சோ இந்திய அரசாங்கமும் எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் என்னோட அமைச்சுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே இன்னைக்கு வந்து மீறிய பற்றியில் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கு உதவி செஞ்ச இந்திய மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், போன வாரம் வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. உள்ளுக்கு போகிறதுக்கு பார்த்தா சாமான் இல்லை, ஃபர்னிச்சர் இல்லை, டேபிள் இல்லை, சேர் இல்லை, பெட் இல்லை, ஒன்றும் இல்லை. உடனடியாக கௌரவ ஆளுநர்கிட்ட தொடர்பு கொண்டு என்னோட அமைச்சில் இருக்கிற நிதி எல்லாத்தையும் உடனடியாக 75 வீட்டுக்கு மாற்றி உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் வழங்குறதுக்கு ஜிஏக்கான நிதியை கொடுத்து வாங்கி கொடுத்துருக்குது இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மற்ற வீடமைப்புகள் திட்டங்கள் நாங்கள் திறக்கும் போது எப்போதுமே சந்தோஷமாக திறப்போம். இந்த வீடமைப்புகள் திட்டங்கள் திறக்கும் போது சந்தோஷம் பரிசாலையோட கவலை தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடுகள் வந்து யாரோட உழைப்பிலையும் கிடைக்கல. உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருத்தவங்க இழந்திருக்க தான் இந்த வீடை வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோட இழப்புக்கு தான் இந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால் நீங்கள் இதை பெருமதியான வீடை வந்து இது எல்லாத்துலேயும் அவங்க வாழ்கிறாங்கன்னு நினச்சி இந்த வீடுகளை பொறுப்பாக வச்சுக்கணும் கூறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பிரச்சனை சொல்லியிருக்கீங்க மீறிய பத்த மக்கள். ஒன்று வந்து உங்களோட பிள்ளைகளோட பாடசாலைகள் விஷயம். இப்போ எல்லாம் நீங்கள் மேலே இருக்க ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் பணியை வந்தனால உங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. அதன் அடிப்படை முதலமைச்சர்கிட்டையும் பேசி களப்பாத்தியாக்கும் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம். 4ஆம் உங்கள் பிள்ளைகள்லாம் இங்கே கொஸ்லாம் அந்த ஸ்கூல்லையும் பக்கத்தில் இருக்க மற்ற பூனாகுளம் ஸ்கூல்லையும் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் உங்கள் பிள்ளைகள் 4ஆம் கல்வியை தொடரலாம், எந்த விதமான பாதிப்பு இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை நீங்கள் முன் வச்சிங்க. இந்த மாதிரி நாங்கள் திரும்ப வேலைக்கு போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் போகணும். எங்களால் வேலைக்கு போக முடியாது. உங்களோட கம்பெனி மஸ்கலியா பிளான்டேஷனோட சிஓட்டையும் உங்களோட டைரக்டர்கிட்டையும் பேச்சுவார்த்தை முன்னெடுத்து நேற்று இரவோட நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டிவிஷனுக்கு உங்கள் பேரெல்லாம் வந்து என்ரோல் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தாச்சு.